மக்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு செடி வாழ்ந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஒரே ஒரு செடி வாழ்ந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஏன் எல்லாரும் நம்ப மாட்டாங்க? சில பேர் கார்பெண்டர் வெட்டுறாங்க, வெட்டி அதை வச்சு உருவாக்குறாங்க. உருவாக்குறதுனா எத்தையாவது வச்சு உருவாக்குங்கள, எதுக்கு உயிரினத்தை வச்சு? அது ஒரு உயிரினம் தானே. அது இருந்தாதான் நம்மளால உசுறு இருக்கும். மரம் செடி கொடி இருந்தாதான் காத்தடிச்சு காத்துல இருந்து அதுல ஒரு மேகத்தை சேர்த்து அதுல இருந்து நம்மளுக்கு மழை வர தண்ணி தான். அந்த தண்ணி ஒரு நாளைக்கு 10 வருஷம் ஊர்ல மரமே இல்லாம எல்லா மரத்தையும் வெட்டிட்டு தண்ணி இல்லாம ஒரே ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி தண்ணி இல்லாம இருந்துவேன், செத்துருவேன். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி வேணும். டிஸ்கவரி சேனல்ல பார்க்கல, சாப்பாடு எடுக்க மாட்டான், சாப்பாடே எடுக்க மாட்டான், தண்ணி வாட்டர் பாட்டில் கத்தி தான் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். எதாவது பண்ணிருக்கானா கேளுங்க மக்களே, சொல்லுங்க. நான் சொல்றேன்ல, என்னைக்காவது இந்த மாதிரி மரத்தை வெட்டி தப்பு செஞ்சு என்ன துரோகம்? இது மாதிரி துரோகம் பண்ண யாருதான் வாழ்வாங்க? காட்டுல போயிட்டு வாழ்ந்து பாருங்க, ஒண்ணுமே இல்லாம தண்ணிய நீங்களே ரெடி பண்ணுங்க, தண்ணிய நீங்களே சாப்பிடுங்க. அங்க போயிட்டு பாருங்க, அங்க போயிட்டு பார்த்தா அந்த அருமை தெரியும் பாரு, தெரியும். ஒரு நிமிஷம் தண்ணி இல்லாம இருந்து பாரு, எல்லாரும் சாவாங்க. ஒரு மனுஷங்க சாவாங்க, கொண்டல் வருந்து செத்துட்டு சாத்துட்டு உயிர் பழக முடியாது. இந்த மரத்தை வெட்டாம இருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. மரத்தை வெட்டினீங்க, இதுக்கு சத்தமா சொல்றேன், இத பார்த்து நான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? இது மாதிரி அவனா செடியை வளருங்க, இது மாதிரி செடியை வளர்த்து காமிங்க, அப்போ உங்களுக்கு அந்த அருமை தெரியும், எப்படி பட்டு வாழறோம். ஒரு கிராமத்துல போயிட்டு வாழ்ந்து பாருங்க, அந்த அருமை தெரியும். கிராமத்துல தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டத்தரமா பண்றாங்க. சிட்டில குடிசை வீடா கட்டி வாழ்றோம், சிட்டி டவுனு போறாங்க. அந்த காலத்துல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிர், செங்கல், உலகம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது யாருன்னா கடவுள். கடவுள்கிட்டே கேட்டு போடுறா, தண்ணி தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம், உயிர் செடி. நீயே ஒரு செடியை வளர்த்துட்டு அது ஆற உனக்கு மனசே ஆகாது. ஒரு மரத்தை ஃப்ரீயா விடாதீங்க. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.